சீக்கிரம் வரப்போகிறார். சபை கரைதரையற்ற பரிசுத்த மணவாட்டியாக தனக்கு முன்பு நிறுத்தணுங்கிறதுல இயேசு தீவிரமாய் இருக்கிறார். அந்த தீவிரத்தை உணர்ந்த பவுல் முரட்டாட்டமாய் இருக்கிற உலகத்துக்கு ஒத்து போய் பெயர் கிறிஸ்தவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எபேசு சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக திமோத்தேயுக்கு லெட்டரை அனுப்பி எச்சரித்து புத்தி சொல்ல அந்த சபைக்கு அப்படிங்கிறார். அதே சத்தியத்தை தான் இன்றைக்கு சபையாகிய உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2 திமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. உண்மையுள்ளது அப்படின்னா இது மாறாதது, இதை மாத்த யாராலையும் முடியாதது, இது எக்காலத்துக்கும் மாறாதது. அந்த அர்த்தம் தான் இந்த வார்த்தை உண்மையுள்ளது. எந்த வார்த்தை? என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அல்லேலூயா. முதல்ல ஒரு செய்தி ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். என்னன்னா, அவரோடு கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட. அப்போ எதை இங்க பவுல் சொல்றாருன்னா, இயேசுவோடு கூட மரித்து அவரோடு கூட உயிர்த்தெழுந்து பிழைத்து நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. செத்து பிழைக்கணுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க சத்தமா. என்ன செய்யணும்? செத்து பிழைக்கணும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். ரட்சிப்பின் வாழ்க்கைங்கிறது சபைக்கு வருவது மாத்திரம் அல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், சண்டே சபைக்கு வருவது கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துவதற்கு ஒரு சபை கூடுதல். ஆனா சண்டே மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. 7 நாளும் ஒவ்வொரு நாளும் மரித்து பிழைக்கிறவர்களாக யார் வாழ்கிறார்களோ அவர்கள் கரைதரையற்ற பரிசுத்த மணவாட்டி சபை. அல்லேலூயா. இந்த மரித்து பிழைப்பது, இதைத்தான் வேதம் ஞானஸ்நானம் சொல்லுகிறது. என்ன சொல்றது? வாசிங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். என்ன செய்யப்பட்டோமா? சொல்லுங்க, என்ன பண்ணப்பட்டோம்? அப்ப ஞானஸ்தானங்கிறது அடக்க ஆராதனை. என்னது? என்னங்க வசனம் அப்படித்தானே சொல்லுது? கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானத்துக்கு என்ன நடந்துச்சு? ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களும் சரி, எடுத்தவர்களும் சரி, இனி வரும் காலம் எடுக்க போறவங்களும் சரி, நல்லா கவனிங்க. ஞானஸ்நானம் முதல்ல என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன? ஞானஸ்நானம் என்னன்னா, ஆதி காலத்துல யோவான் ஸ்நான காலத்துல இருந்து தண்ணியில முக்கிதான் என்ன செய்தாங்க? இப்படி எடுத்தாங்க. காலப்போக்கில் தான் ரோமன் கேத்தலிக் மார்க்கத்துல தெளிப்பு ஞானஸ்நானம் என்ன செய்தது வந்தது. குழந்தை ஞானஸ்நானம், தெளிப்பு ஞானஸ்நானம், இதெல்லாமே மனிதர்கள் உருவாக்கின வேதத்துக்கு புறம்பான முறைகள். வேதம் கற்றுக் கொடுக்கிறது ஞானஸ்நானம் என்பது ஒரு மனிதன் தெளிவு வந்த பின்பு கர்த்தரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, இந்த இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி அவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இயேசுக்காக வாழ்வதற்காக ஒப்பு கொடுக்கிற அந்த ஒப்பு கொடுத்தலைத்தான் வேதம் ரட்சிப்பு, விடுதலை என்று சொல்கிறது. யாரெல்லாம் அப்படி ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்க பாவத்திலிருந்து இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலையாக்கப்படுகிறார்கள். விடுதலையாக்கப்படுகிற இவர்கள் அதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அந்த ஞானஸ்நானத்துல நம்ம என்ன செய்யறாங்க? தொட்டிக்குள்ள 1 செகண்ட் தான், அதுக்குள்ள மூச்சு என்ன செய்யுது? திணறிடுது. அப்படி உள்ள போட்டு வெளியே எடுக்க, உள்ள தண்ணி கீழே கொண்டு போவது. நாம் இயேசுவோடு கூட நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்தார் பார்த்தீங்களா? அவரோடு கூட நாமும் மரித்து விட்டோம். அல்லேலூயா. என்ன ஆயிட்டோம்? செத்துட்டோம். எங்க செத்தோம்? தண்ணிக்குள்ள நாம கொண்டு போகும் பொழுது இயேசுவோடு நாம செத்து விட்டோம். தண்ணிலிருந்து மேல வந்தோம் பார்த்தீங்களா? 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தது போல நாம் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோம். அல்லேலூயா.